இரு இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை பொழுதினிலே பெரிய வியாழன் என்கின்ற அற்புதமான நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய பங்கு தந்தீர்கள் மட்டுமல்ல, அனைத்து குருக்களுக்கும் விழா. அதனால் நம்ம எல்லோரும் சத்தமாக சேர்ந்து கைகளை தட்டி நம்முடைய ஃபாதர்ஸ்க்கு வாழ்த்து சொல்லிக்கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட் டே ஃபாதர்ஸ். அன்புக்குரியவர்களே, இன்று 3 பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். 3 பிறந்த நாள். ஒன்று நற்கருணையின் பிறந்த நாள், இரண்டாவது குருத்துவத்தின் பிறந்த நாள், மூன்றாவது இயேசு அன்பு கட்டளையை கொடுத்த பிறந்த நாள். இந்த 3 பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஒரு பிறந்த நாள் அப்படின்னாவே நம்மலாம் என்ன பண்ணுவோம், களைகட்டம் நம்முடைய வீடுகளெல்லாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அப்படி தானேப்பா? அப்படி தானே? 3 பிறந்த நாள்லாம் எப்படி கொண்டாடணும், அதற்காக தான் இத்தனை விசுவாசிகள் மக்கள் கூடியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த 3 விழாக்களுக்கு பின்புலம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள வாசகங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, முதலாவதாக உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும், காயின் ஆபேல் 2 பேரையும் பற்றி தெரியும். இந்த ஆபேலுடைய வழிமரபினர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் மேய்ப்பர்கள், ஆடு மேய்ப்பவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், குளிர்காலத்திலிருந்து கோடை காலத்திற்கு செல்கின்ற பொழுது நல்ல ஆட்டை பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். ஆட்டை பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். கொடுத்த பிறகு அவர்கள் குளிர்காலத்திலிருந்து கோடைகால அந்த மேய்ச்சலுக்காக செல்வார்கள். இது ஆபேலின் வழிமரபினர். இன்னொரு வழிமரபினர், காயினுடைய வழிமரபினர், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் விவசாயிகள். விளைச்சலில் விளைந்த பொருட்களை அல்லது அறுவடை திருவிழா என்று கூட சொல்லுவார்கள். ஆண்டவன் அறுவடையை நல்லபடியாக கொடுத்ததற்காக நன்றி சொல்கின்ற விழாவாக அவர்கள் எடுக்கிறார்கள். அவர் எதை காணிக்கையாக கொடுப்பார்கள் என்றால், புளியாத அப்பத்தை காணிக்கையாக கொடுத்து அவர்கள் ஆண்டவரை சிறப்பான விதத்திலே நன்றி சொல்வார், ஆண்டவருக்கு நன்றி சொல்வார்கள். இப்போ இந்த 2 வழிமரபினர், ஆபேலின் வழிமரபினர், அடுத்ததாக காயின் வழிமரபினர், 2 பேர்த்தையும், இந்த 2 வழிமரபினரையும் இணைத்து தான் இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பாஸ்கா விழா. யூதர்கள் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு பின்புலம் என்னவென்றால், அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து கானான் நாட்டிற்கு செல்கிறார்கள். ஏன்? அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்கு செல்கிறார்கள்? விடுதலை வாழ்வை நோக்கி செல்கிறார்கள். ஆகவே இந்த காயின் ஆபேல் 2 பேரும், 2 வழிமரபினரும் செய்த அந்த காணிக்கையை ஒன்றாக இணைத்து பாஸ்காவாக கொண்டாடுகிறார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைய முதல் வாசகத்திலே நம்ம வாசிக்க கேட்டோம். அங்கே என்ன பலியிடுறாங்க? முதல் வாசகம் அழகாக சொல்லப்பட்டது. என்ன? நல்ல ஆட்டுக்குட்டியை, அதே போல் புளியாத அப்பத்தை உண்ண வேண்டும். இந்த 2 வழிமரபில் செய்த அந்த காணிக்கையை ஒன்றாக இணைத்து பாஸ்காவாக கொண்டாடினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பாஸ்காவை நாம் இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? புதிய பாஸ்காவாக மாற்றுகிறார். பாஸ்காவாக மாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக இயேசு நற்கருணை என்கின்ற மிகப்பெரிய திருவருள் சாதனத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அதோடைய பிறந்த நாளை தான் இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 2 நிகழ்வுகளை உங்கள் முன் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய செய்தி சொல்லப்பட்டது. யாரும் சொல்ல முடியுமா? 1969 ஜூலை 20. இப்போ பேரை சொன்னால் கண்டுபிடிச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங். என்னது? ஆமாம், நிலாவை. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரியும், பெரியவங்களுக்கும் தெரியும். நிலாவை ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாரு? நிலாவிற்கு சென்று அங்கு தன் காலடியை எடுத்து வைத்தார். 3 பேர் பயணம் செய்கிறார். அதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் கமாண்டரு, அடுத்தது ஆல்ட்ரின் ஒருத்தர், அடுத்து வில்லியம் காலின்ஸ் ஒன்று. 3 பேரும் அவர்கள் நிலாவிற்கு செல்கிறார்கள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். முதல் காலடி எடுத்து வைத்தவர்
இவர் நீல் ஆம்ஸ்டாங்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆல்ட்ரினை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆல்ட்ரின் என்ன செய்கிறாருன்னா, சிறப்பான விதத்திலே அங்கே இருக்கிற அந்த ஆயர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் நிலாவிற்கு செல்கின்ற பொழுது தன் கரங்களிலே தனது சட்டைப்பையினுடைய உள்புறமாக என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவருடைய திருவுடலையும் ஆண்டவருடைய திரு இரத்தத்தையும் எடுத்து செல்கிறார். அங்கு சென்று அந்த நிலாவில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக ரேடியோ வழியாக மிகப்பெரிய செய்தியை சொல்கிறார். எல்லோரும் கவனியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, விவிலியத்தின் பகுதியை எடுத்து வாசிக்கிறார். யோவான் 15:5, நானே திராட்சைக்கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்ற அருமையான வாசகத்தை வாசித்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த அப்பத்தையும் இயேசுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உண்கிறார். உண்ட பிறகு அவர் என்ன சொல்கிறார், இந்த சந்திரனை நான் ஆண்டவன் பாதத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நற்கரனின் மீது இருக்கின்ற பக்தியை பாருங்கள், நம்பிக்கையை பாருங்கள். அவருக்கு அவர் சந்திரனுக்கு சென்று நிலாவிற்கு சென்று அங்கு அந்த நற்கரனை உண்ட பிறகு அதை என்ன செய்கிறார், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். இன்றைய தினம் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த நற்கரணையா விழாவிலே குறிப்பாக இன்றைய தினம் நம் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது நிகழ்வு 2013ஆம் ஆண்டு ஹாப்கின்ஸ் என்கிறவர், அமெரிக்க நாட்டு மனிதர், அவர் விண்வெளி வீரர். அவர் என்ன செய்யப்படுகிறார் என்றால் 2011ஆம் ஆண்டு அமெரிக்க நாடு அவரை கூப்பிட்டு என்ன செய்யுதுன்னா, நீங்கள் எங்கே போக போகிறீங்க, விண்வெளிக்கு போக போகிறீங்க. விண்வெளி இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுனிதா வில்லியம்ஸ் எங்கே போயிட்டு வந்தாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பேர் எல்லாத்துக்குமே தெரியும். விண்வெளிக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்ன உடனேயே அவர் அப்போ தான் என்ன பண்ணுறார், கத்தோலிக்க மதத்திற்கு உள்ளார வந்திருக்கிறார். ஒரு வருஷம் கூட ஆகலை. உடனே அவர் சொல்லுகிறார், நான் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் என்னோடு ஒருவர் வருவதற்கு முடியுமா அப்படிங்கிறார். என்னோடு ஒருத்தர் வரணும், அவர் வரலன்னா என்னால் போக முடியாது அப்படிங்கிறார். யார் அவர் அப்படின்னு கேட்டபோது, இயேசு என்னோடு வர வேண்டும், முடியுமா அப்படிங்கிறார். உடனே என்ன செய்யப்படுகிறது, அங்கே இருக்கிற அந்த பங்கு தந்தை பிஷப்டெல்லாம் பெர்மிஷன் கேட்டு, ஓகே நீங்கள் இங்கிருந்து வருகின்ற பொழுது நீங்கள் நற்கரணை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன செய்யணும், 6 நற்கரணை துண்டுகளை கொடுத்து அந்த 6 நற்கரணை துண்டை 4 பகுதிகளாக உடைத்து 24 நற்கரணை துண்டுகளாக வைத்து கொண்டு அவர் விண்வெளிக்கு பயணம் செய்கிறார். செய்த பிறகு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறார் என்றால் அவர் அந்த நற்கரணையை உட்கொள்கிறார். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நற்கரணையை உட்கொள்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் நமக்கெல்லாம் சொல்லுவோம்ல, வெளியில் 3 வாக்கு போகிறார். வெளியில் 3 வாக்கு போகிறப்ப அவர் என்ன செய்கிறார், போகிறதுக்கு முன்பாக நற்கரணை உண்ட பிறகு வெளியிலே 2 தடவை 3 வாக்கு போனார். அந்த நிலம் அந்த என்னது வெளியில் நடக்கிறார், அந்த விண்வெளி மேலே நடக்கிறார். அப்போ என்ன செய்கிறார் என்றால் அவர் சொல்கிறாரு, நான் இந்த நற்கரணை உண்ட பிறகு வெளியிலே சென்று நடக்கின்ற பொழுது அந்த விண்வெளி மையெல்லாம் ஃபுல்லாகவே காற்றில்லாத ஒரு இடம், உங்களுக்கு தெரியும். அந்த காற்றில்லாத இடத்தில், யாருமே இல்லாத இடத்தில் நான் ஆண்டவரை உணர்ந்தேன், இயேசுவை உணர்ந்தேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களை பாருங்கள், ஒரு எம்டினஸ் இருக்குங்க, வெற்றிடம் இருக்கிறது. காற்றில்லாத இடத்தில் நான் நற்கரணை உண்ட பிறகு நான் நடப்பதற்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நினச்சி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு என்னன்னா ஒரு எம்டினஸ் இருக்கும், ஒரு வெற்றிடம் இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கிறவங்க நான் கேட்குறேன், 24 மணி நேரம் அல்லது 24x7 எப்பொழுதுமே நான் வருடம் முழுவதுமாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? எல்லாரும் யாராச்சும் சொல்ல முடியுமா? சின்ன குழந்தைகளோட சொல்ல முடியுமா? எப்படியாவது ஒரு எம்டினஸ் இருக்கும். ஒரு சில சமயத்தில் நமக்கே தெரியும், என்னப்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்க, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கணவன்ட்டையும் கேட்டு பாருங்கள், மனைவியும் கேட்டு பாருங்கள், அவங்க அந்த உணர்வு இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும், ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க. அப்புறம் அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அல்லது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை நம்ம மேற்கொண்டு வருவோம். ஆனால் இன்றைய தினம் அவர் என்ன செய்கிறார், ஹாப்கின்ஸ் அவர் ஏற்பட்ட அந்த வெற்றிடத்தை ஆண்டவருடைய நற்கரணை இயேசுவின் உடலை உட்கொள்கின்ற பொழுது பலம் கிடைத்ததாக சொல்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம், இந்த 2 நிகழ்வை நாம் நினைத்துக் கொள்வோம். நற்கரணையை நாம் வாரம் அல்லது திருப்பலி சமயத்தில் உட்கொண்டு கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு பக்தியாக நாம் நற்கரணை வாங்குகிறோம் சற்று நினைத்து பாருங்களேன். எத்தனை பேர் பக்தியாக கொண்டுக்கிறோம். இப்போலாம் முன்னாடிலாம் நற்கரணையை பூசிக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வரலாம், என்ன செய்யணும், அடுத்த வாரம் வந்துட்டு என்ன செய்யணும், பாவ சங்கீதனை செய்யணும். நடக்குதா? 5 வாரம் வராட்டியும் 2 வாரம் வராட்டியும் 1 வாரம் வராட்டியும் அவனும் பிரச்சனை இல்லை.
ஒரு வருஷம் வராட்டி கூட பிரச்சனை, நேராக அன்றைக்கி வந்து பெரிய வியாழக்கிழமைக்கு நன்மை வாங்கிடலாங்க. எல்லாருமே இல்லை, சில பேர். அன்புக்குரியவர்கள், இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எத்தனை வாரம் பூர்வமாக படிக்கிறீங்க? நீங்களாம் எத்தனை மாதம் படிக்கிறீங்க? ஒரு மாதமா 2 வாரமா 10 நாளா? 10 நாளா? சரி, தெரியும். ஃபாதர்லாம் கேட்டு பாருங்கள். நாங்களாம் வந்து என்னுடைய பங்கு வந்து குணால பங்கு கல்பாளையம், கும்போட மறை மாவட்டம் தான். கல்பாளையத்துலேருந்து குணால பங்குக்கு நான் அந்த டெய்லி 30 நாள் நடந்து போனோம். எத்தனை நாள்? அது ஏற்கனவே 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் நடந்து சென்று 30 நாள் படித்தோம். இங்கேயும் படிச்சிருப்பீங்க நிறைய பேர். நற்கருணை தயாரிப்பு இப்போலாம் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். எப்போ ஒரு 10 நாள் ஃபாதர் கேட்டால் தெரியும். 10 நாள் எத்தனை பிள்ளைங்களை நம்ம அனுப்புகிறோம்ட்டு. ஹிந்தி கிளாஸுக்கு அனுப்புவோம், டான்ஸ் கிளாஸ் அனுப்புவோம், அந்த கிளாஸுக்கு அனுப்புவோம், இந்த ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்புவோம், 10th 30 நீட்டு எல்லாம் அனுப்புவோம். ஆனால் ஆண்டவருடைய நற்கருணையை பெறுவதற்காக நான் என் பிள்ளைகளை நான் அனுப்புகிறேனா? அது கேட்டிக்ஸன் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு அப்பா அம்மா துணை போவாங்க, வந்துடுறா தெரியாமல் வந்துடுறா, தெரியல, இங்கே எப்படி நடக்குன்னு தெரியல எனக்கு, ஐ டோன்ட் நோ. அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தைகளுக்கு நற்கருணை நான் ஒவ்வொரு முறையும் வாங்கி உண்கின்ற பொழுது பக்தியாக வரேனா? எப்படி வரோம்? லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நற்கருணை வாங்கின பிறகு எப்படி நம்ம போகிறோன்னு மட்டும் நினச்சி பாருங்களேன். கையை வீசிட்டு அது இயேசு ஆண்டவர் நம் உள்ளத்தில் வருகின்ற பொழுது எப்படி 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 பக்தியாக அந்த ஆல்ரெடி நினச்சி பாருங்கள். அந்த ஹாப்கின்ஸ் நினச்சி பாருங்கள். விண்வெளிக்கு போகின்ற பொழுது, நிலாவுக்கு செல்கின்ற பொழுது நற்கருணையை முக்கியத்துவத்தை உணர்ந்த அந்த நபர் நீங்களும் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நான் எப்படி இந்த நற்கருணை ஆண்டவரை நான் மதிக்கிறேன், அல்லது நான் மரியாதை செய்கிறேன், அல்லது நான் ஆராதிக்கிறேன் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் இந்த திருப்பலி முடிந்த உடனேயே நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்ள போகிறோம். நான் வந்து குருத்தினாருக்கு வந்தப்பே சொன்னேன், குருத்தை வச்சு என்ன செய்ய சொன்னேன்? காதில் வச்சு கேட்க சொன்னேன். இன்றைய தினம் உங்களிடம் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரிடம் செல்லுங்கள். குடும்பமாக போவோம். போயிட்டு நற்கருணை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேளுங்க. என் குடும்பத்தோடு உட்காருங்க. தயவு செய்து இன்றைய தினம் ஒதுக்கிடும் ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு உட்காருங்க. அந்த எம்டினஸ் இருந்துச்சு பாருங்கள். இவருக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, தந்தையே சித்தமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என் விருப்பம் என்று விருப்பப்படி. இதை தான் நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று குடும்பத்தோடு கேட்போம். அப்பொழுது நற்கருணை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்வார். அடுத்ததாக 2வது பிறந்த நாள், குருத்துவத்தின் பிறந்த நாள். குருத்துவம், அதுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்கிறேன் பாருங்களேன். இத்தாலி நாட்டில் ஒரு பிஷப் இருக்க, டோனி பெல்லோஸ் அப்படிங்கிற பிஷப்பு சாவின் தருவாயில் இருக்க. அவருக்கு புற்றுநோய் 1993ஆம் ஆண்டு சாவின் அந்த இறக்க போகின்ற சமயத்தில் இதே பெரிய வியாழக்கிழமை அங்கே இருக்கிற டைசனில் இருக்கிற எல்லா ஃபாதர்ஸுக்கும் அவர் வந்து ஒரு திருமடல் எழுதுகிறார். அதோடைய பேர் என்னன்னா ஸ்டோல் அண்ட் டவல். ஸ்டோல் அண்ட் டவல். ஸ்டோல்னால் உங்களுக்கு தெரியும், குருவானவர்கள் வந்து நாங்கள் போடுறோம் பார்த்தீங்களா, நம்ம உடுப்புக்கு உள்ளார இருக்கும் ஸ்டோல், இப்படி போடுவாங்க. ஸ்டோல் அண்ட் டவல் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும் சொல்கிறார். என்ன அர்த்தம்? ஸ்டோல் என்றால் இறைவனோடு குருவானவர் நற்கருணையின் வழியாக இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். நற்கருணையின் வழியாக இயேசுவோடு குருவானவர் இணைந்திருக்க வேண்டும். டவல், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பலி இந்த மறைவுரை முடிந்த உடனேயே நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இங்கே இருக்கின்ற 12 அப்போஸ்தலருடைய பாதங்களை காலையில் கழுவ போகிறார். அப்போ என்ன செய்கிறாரு? இன்னைக்கு நற்செய்தியில் கூட வாசி கேட்டோமே, இயேசு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் டவல் துண்டை எடுத்து கட்டி கொண்டார். அந்த டவல், அந்த துண்டுக்கு என்ன அர்த்தம்? அவர் சொல்லுகிறார், அந்த ஆயர் சொல்லுகிறார், இது குருவானவர் சேவையின் வழியாக மக்களோடு இணைய வேண்டும். ஸ்டோலுங்கிறது என்ன அப்படின்னா, நற்கருணையின் வழியாக இயேசுவோடு இணைய வேண்டும். இந்த டவலுக்கு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு சேவை செய்தின் வழியாக குருவானவர் மக்களோடு இணைய வேண்டும். அன்புக்குரியவர்கள், இன்றைய தினம் நம்முடைய 2வது பிறந்தநாள் விழாவை நம்முடைய பங்கு தந்தையர்கள் மட்டுமல்ல நாங்கள் எல்லாருமே கொண்டாடுறோம். எத்தனை ஃபாதர் வந்து 3 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சார், 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம். இந்த 3 வருஷத்தில் பங்கு சாமியார்ட்ட போயிட்டு, ஃபாதர் நீங்கள் சூப்பராக பாடுறீங்க ஃபாதர், சூப்பராக பிரசங்கம் வைக்கிறீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க யாரெல்லாம் நான் கீழே வந்துடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 சூப்பர். சொல்லியிருக்கேன், தேங்க்யூ சொல்லியிருக்கேம்மா. ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும், தெரியுமா தெரியாத உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறதில்ல, என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதில்ல, நம்ம சொல்கிறதில்ல. நம்முடைய சின்ன சாமியார் வந்து எனக்கு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை நம்ம குருவா, நம்ம பங்கு சாமியார் தானே,
நம்ம சின்ன சாமியார் தானே, உங்கள் பிள்ளைங்க தானே நாங்களா, என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணுச்சுன்னா, சூப்பராக படிச்சுதுன்னா என்ன செய்யணும்? நீங்களாம் செய்வோம். சூப்பராக இருக்குது எல்லாம் செய்கிறப்பா, அப்படி தானே. அதே மாதிரி நாங்களும் அப்படி தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எங்கள் பிள்ளைங்க, அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை பாராட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களை இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம பங்குசாமிகிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். யாராச்சும் ஒருத்தர், யாராச்சும் தெரிஞ்சவங்க அப்படியே அங்கங்கே அப்படியே ஒரு நல்ல குணம்லாம் சொல்லுங்கள் என்னென்னான்ட்டு. ஒரு தடவை கைத்தட்டி 2 பேருக்கு பாராட்ட சொல்லிடுவோமா? ஓகே. அன்புக்குரியவர்களே, இது போன்ற நம்மோடு நமக்காக பணி செய்கின்ற இந்த குருக்களை, நம்முடைய குருக்களை நினச்சி பாருங்கள். நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவங்களை யாருக்காவது தெரியுமா? புதுநமை கொடுத்த சாமியாக நினச்சிக்கிட்டே இருக்கிறோமா? நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சில பேர். யாராச்சும் ஒருத்தர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த சாமியார் ஞாபகம் இருக்கு, பேரை சொல்லுங்கள். தேவராஜ் ஃபாதர். அம்மா சந்தோஷமா, சூப்பர். அந்தோணி ஃபாதர், அந்தோணி சாமி ஃபாதர். சரி, திருமணம் செய்து வச்சவங்க ஞாபகம் இருக்கா? எப்போ நிறைய பேர் ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு வேண்டிக்கங்க அவங்களுக்காக. இன்றைக்கி என்ன செய்யணும்? வேண்டிக்கங்க. அன்புக்குரியவர்களே, இந்த குருத்துவம் என்கின்ற மிகப்பெரிய அருள் சாதனத்தின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு முறையும் வாரம் வாரம் திருப்பலி முடிந்த உடனேயே நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக வந்து முகஸ்துதிக்காலாம் சொல்ல தேவையில்லை. பாராட்டுங்கள். நம்முடைய குருக்களை இன்னும் நம்ம உற்சாகப்படுத்தும். அடுத்த திருவிழா, 3வது திருவிழா, இயேசு நம்ம ஒருவர் கொடுத்த அன்பு கட்டளை. அன்பு, அதை தான் இன்றைக்கி குருவானவர் செய்ய போகிறார். அன்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம எதையுமே கௌரவம், ஈகோலாம் பார்க்க மாட்டோம், கௌரவம்லாம் பார்க்க மாட்டோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி குருவானவர் நம்முடைய பங்கு தந்தை காலடிகளை கழுவ போகிறார். வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களை சொல்கிறேன், உங்கள் கணவர் எத்தனை பேர் இங்கே இருக்கிற ஆண்கள் என்னுடைய மனைவியுடைய காலடியில் என்னால் கழுவ முடியும், அதே போல் இங்கே இருக்கின்ற பெண்கள் என்னுடைய கணவனுடைய காலடியை நான் கழுவ முடியும்னு சொல்கிறவங்க வீட்டில் செஞ்சுக்கங்க. இன்றைக்கி நான் கையெல்லாம் தூக்க சொல்ல, அதுதானா? சரி, நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு ஆல்ரெடி அது மாதிரி குழந்தைகள், நீங்கள் செய்கிறது உங்களுடைய விருப்பம். இந்த பிள்ளைங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு, அப்பா அம்மா என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவுடைய காலடியில் என்ன பண்ணணும்? செய்ய முடியுமா? செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுள் எத்துணை அந்த ஈகோலாம் அடித்து நொறுக்கி கீழே தவிடுபடி ஆயிரும். ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு கேட்கலாம். தவறுகள் செய்கின்ற பொழுது என்ன செய்யலாம்? மன்னிப்பு கேட்கலாம். அன்பு சகோதரமே, இன்றைய தான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் அந்த கதை. இந்த அன்பை பற்றி சொல்கின்ற பொழுது அப்படி தான் ஒரு குடும்பத்தில் தந்தை இருக்கிறாரு, தாய் இருக்கிறாங்க. அந்த வீட்டு தலைவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்மஸ் விழாவுக்கு ட்ரெஸ் ஒரு வழக்கமாக வேஷ்டி தான் கட்டுவார் அவர். அன்றைக்கிங்க என்ன பண்ணுறாரு, பேண்ட்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போயிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. ரெடிமேடு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அதை மடித்து தச்சிடலான்னு பார்க்குறாரு. டைலர் வேறு லீவ் ஆச்சு. அவரே என்ன பண்ணுறாரு, தைக்கலான்னு பார்க்குற முடியல. உடனே மனைவியை கூப்பிட்டு, மா பேண்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் தச்சு கொடுத்துட்டு போமா, மடித்து கொடுத்து. ஏங்க கிறிஸ்மஸுக்காக முறுக்கு சுடுற வேலை, அதிரசம் சுடுற வேலை இருக்குது, போங்க அப்படின்னு போயிட்டார். திருப்பியும் வந்து ஐயோ மனைவி இப்படி சொல்லிட்டாங்களே, ஆசை மனைவி, அன்பு மனைவி சொல்லிட்டாங்களேன்ட்டு அவங்க யார் தங்கச்சியை கூப்பிட்டு, நீ எத்தனை படம் விஜய் படம்லாம் பார்த்துருப்பீல்ல, அஜித் படம்லாம் தங்கச்சி படம்லாம் பார்த்துருப்பீங்கள, டிஆர் என்னது ராஜேந்திர படம்லாம் பார்த்துருப்பீங்களம்மா, கொஞ்சம் தச்சு கொடுமாங்கிற. போனேன், எனக்கு வேலை இருக்குது. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தங்கச்சியும் செய்யலை. சரி என்ன பண்ணுறாரு, மவனை கூப்பிட்றாரு. மவனை இங்கே வா, நீ நல்ல பையன் தானே, செஞ்சு கொடுறா, மடிச்சு தச்சு கொடுறா. இல்லை போங்கப்பா, எனக்கு பல வேலைகள் கிரிக்கெட் மேட்செல்லாம் பார்க்கணும் போகணும்னு நம்பிடுறான். பேரப்பிள்ளை கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் இங்கே இருக்கிற பேரப்பிள்ளைங்க மாதிரி குழந்தைங்க மாதிரி இப்போ கூப்பிட்டு, ராசாத்தி ஆமாங்க தச்சு கொடுமா, போ தாத்தா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 4 பேரும் போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறாரு, இவங்கெல்லாம் கதைக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரே மடித்து என்ன பண்ணுறாரு, தச்சு வச்சுட்டு உள்ளார உட்காந்து வச்சுட்டு படுத்துறாரு. கரெக்டாக 11 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம பேண்ட்டு போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மனைவி பார்க்குறாங்க, ஐயோ ஆசை கணவன் ஒரு நாள் தானே சொன்னார், நம்ம செய்யக்கூடாதா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கணக்குக்கு அது மடித்து தச்சு வச்சுட்டு படுத்துருச்சு. அடுத்தது யார், தங்கச்சியா, நம்ம அண்ணனுக்கு இது செய்யலைன்னா என்ன, அந்த தங்கச்சி என்ன பண்ணும், அது கணக்கு மடித்து தச்சு வச்சு. அடுத்தது மவன், அப்புறம் பேர குழந்தை, எல்லாம் ஆளுக்கு தச்சு வச்சு படுத்துறாங்க. இவங்க சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்களாம், நாங்கள் சஸ்பென்ஸ் கொடுப்போம்ல அப்படின்ட்டு. போயிட்டு ஒரு 11 மணிக்கு பெட்டியை திறக்கிறாரு. பேண்ட்டை கண்ணா ட்ரௌசர் தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பை கூட
அவ்வப்பொழுது உடனடியாக செய்தால் தான் அந்த அன்பிற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அன்பை தள்ளி தள்ளி போட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நாம் அந்த அன்பினால் எந்த பயனும் இல்லை. நன்றி சொல்லணும்னா கூட என்ன பண்ணணும், இமீடியட்டாக இன்றைக்கி இந்த நன்றி சொல்லிடணும். பக்கத்தில் இருக்க தேங்க்ஸ் சொல்லணுமா, பாராட்டணும் உடனடியாக. அது மாதிரி கணவன் மனைவிக்கு உடனடியாக அந்த பாராட்டை தெரிவிங்க. நல்லா சமைச்சிருக்காங்க பாராட்டு சொல்லுங்கள். நன்றாக அதே மாதிரி மனைவி கணவனுக்கு. அன்புக்குரிய மூன்றாவது கட்டளை நம்ம எல்லோருக்கும் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் முதலில் நற்கருணைநாதரை நாம் நல்ல முறையில் பக்தியோடு ஆராதிப்போம், அவர் சொல்வதை கேட்போம். இரண்டாவதாக குருக்களை நாம் சிறப்பான விதத்திலே மரியாதை செலுத்துவோம், அவ்வப்பொழுது பாராட்டி கொண்டே இருப்போம். மூன்றாவதாக நாம் ஒருவருக்கொருவர் எப்பொழுது அன்பு தேவைப்படுகிறதோ அந்த அன்பை பொழிவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.